அன்பார்ந்த டிஆர்பி தேர்வு எழுதி ரிசல்ட் கிடைத்த மாணவர்களுக்கும், செகண்ட் லிஸ்ட் வருமா என்று ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருந்த மாணவர்களுக்கும் இந்த பதிவு. டிஆர்பி யூஜி 2001 யூஜி டிஆர்பி பிஜி டிஆர்பி நடந்துகிட்ருக்கு. அது 2001 to 2007 வரைக்கும் சொன்ன டைமுக்கு சொன்ன மாதிரி சரியான விதத்தில் டிஆர்பி தேர்வு நடந்தது. டிஆர்பி ரிசல்ட் போட்டாங்க. அதே மாதிரி மாணவர்களும் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணி படித்து வேலைக்கு போனாங்க. எந்த ஒரு தடுமாற்றமும் இல்லாமல் 2001 to 2007 இந்த பீரியடில் நடந்தது. அதுக்கடுத்து சீனியாரிட்டி 2008, 9, 10, 11 4 ஆண்டுகள் சீனியாரிட்டி இருந்தது. மீண்டும் 2011 11, 12, 12, 13 இதில் வந்து பார்த்திங்கன்னா யூஜி டிஆர்பி தூக்கிட்டு டெட்டு ஆசிரியர் தகுதி தேர்வு கொண்டு வந்து டைரெக்டாக ஆசிரியர் தகுதி தேர்வு தேர்ச்சி பெற்ற அனைவருக்கும் போஸ்டிங் கிடச்சிது. அப்புறம் 2013 3வது டைம் வச்சு டெட்டில் நாம்ஸை மாற்றினாங்க. 90 மார்க்குன்றது 82 பண்ணாங்க. அதுக்கு அடுத்தது வெயிட்டேஜ் மார்க்லாம் போடுறப்ப நிறைய பேருக்கு அது பாதிப்பு வந்தது. அதனால் கேஸ் போட ஆரம்பித்தாங்க. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா 2013 2025 இது வரைக்கும் போஸ்டிங் போட கிடையாது. இப்போ 2024 கால்ஃபர் போன வருஷம் பிப்ரவரியில் எக்ஸாம் நடந்தது. பல மாணவர்கள் அந்த தேர்வு எழுதி வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. அதாவது சில பேர் வந்து அந்த எஸ்சிக்கு வந்து ஒரு 16 வேக்கண்ட் வந்து அப்பாயின்மெண்ட் கொடுத்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. இப்போ இது வந்து கேஸ் எல்லாமே ஓரளவுக்கு முடிவுக்கு வந்தது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதை எதிர்த்து 2% இதில் கேஸ் போட்டது. இப்போ கேஸ் போட்டவங்க வின் பண்ணதுனால அந்த அப்பாயின்மெண்ட் கொடுத்ததும் அதே மாதிரி அப்பாயின்மெண்ட் கொடுத்து போஸ்டிங் ஜாயின் பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணது எல்லாமே இப்போ வந்து ஒட்டுமொத்தமாக கோர்ட்டுடைய ஆர்டர் படி இப்போ கேன்சல் ஆகிருக்கு. நம்ம டிஆர்பி போர்டில் இதில் வந்து உத்தரவு போட்டிருக்காங்க. அதாவது இந்த கோர்ட்டுடைய உத்தரவுப்படி இந்த எல்லா ஸ்கூல் ஹெச்எம்முக்கும் இப்போ ஆல்ரெடி இப்போ ஜாயின் பண்ணியிருக்கவங்க எல்லாத்தையுமே வித்ட்ரா பண்ண சொல்லி அனுப்பியிருக்காங்க. ஸோ இதனால் வந்து பயந்துக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா கோர்ட்டோட தீர்ப்புப்படி இவங்க மாடிஃபை பண்ணுவாங்க. இப்போ கிடச்சிருக்கவங்க நமக்கு வந்து போஸ்டிங் டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க, நம்ம வந்து இவ்வளோ தூரம் இதை படித்து எழுதி கிடச்சி மீண்டும் வந்து இப்படி ஒரு நிலை ஆயிடுச்சு அப்படின்னு மன வேதனையில் இருக்க வேண்டியதில்லை. இப்போ நிறைய நாம்ஸ் படி, அதாவது இந்த ஒரு டைம் வந்து டிஆர்பி போர்டு வந்து கரெக்டாக கோர்ட் நாம்ஸ் படி போட்டாங்கன்னா அதுக்கு அடுத்தது இதே மெத்தட் வந்து பின்பற்றுவாங்க. பல்வேறு கோரிக்கைகள், பல்வேறு மாணவர்களுடைய நியாயங்களை வந்து கோர்ட்டு மூலிமா தீர்வு கண்டு அதுக்கான தீர்ப்புகள்லாம் கொடுத்துருக்கிறதுனால இப்போ வந்து போஸ்டிங் போட்டதே வந்து கேன்சல் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஏற்கனவே சிவி வெரிஃபிகேஷன் பண்ணது அத்தனை பேரும் கேன்சல் ஆகிருக்கு. ஏன்னா கோர்ட் ஆர்டர் படி பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து பயந்துக்க வேண்டியதில்லை. மீண்டும் இன்னும் கூடுதலான வேக்கண்ட் எல்லாம் சேர்த்து சில பேர்லாம் இந்த ஒரு செகண்ட் லிஸ்ட் வருமானலாம் காத்துட்டு இருந்த மாணவர்களுக்கும் இது வந்து ஒரு புதிய உத்தியோகமாக தான் இருக்கும். ஏன்னா வேக்கண்ட் எல்லாமே ஆட் பண்ணி மீண்டும் வந்து இப்போ கோர்ட் நாம்ஸ் படி எப்படிலாம் அவங்க போட சொல்லியிருக்காங்க, எப்படிலாம் வந்து எல்லாருமே வாதாட்டிருக்காங்க, அதெல்லாத்தையும் கணக்கில் எடுத்து முறைப்படி வந்து இப்போ நியமிப்பாங்க. அந்த மாதிரி முறைப்படி நியமிக்கிறது தொடரும் இனிமேல் இந்த டிஆர்பி. ஆனால் பொதுவாகவே என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நியாயங்களை வந்து பல்வேறு மாணவர்கள் வந்து கோர்ட்டில் போய் கேட்டு அது பெற வேண்டிய நிலையில் இருக்குது. அதே மாதிரி தொடர்ந்து ஒரே மாதிரி இருந்திருந்தால் பிரச்சனை இல்லை. இப்போ 2001 to 2007 யூஜி டிஆர்பி நடந்ததுன்னா எந்த கேஸுமே கிடையாது. அப்போ ஆரம்பத்திலே வந்து எப்படி வந்து மாணவர்களுக்கு இந்த தேர்வு நடத்தணும், எப்படிலாம் வந்து எவ்வளோ நாள் இந்த தேர்வு எழுதி வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க, அந்த நாம்ஸை மாற்றி போடுறப்ப பல பேருடைய பாதிப்புகள் என்னவாக இருக்கும் அப்படின்றதெல்லாம் டிஆர்பி போர்டே கலந்து ஆலோசனை பண்ணி சரியான முறையில் பண்ணியிருந்தால் கோர்ட்டுக்கே போக வேண்டியது இருந்திருக்காது. இதெல்லாமே கவர்மெண்ட் சைடில் டிஆர்பி சைடில் எடுத்த முடிவுக்கு பல்வேறு எதிர்ப்புகள் வந்ததை கருத்தில் கொண்டு கோர்ட் எல்லாமே அணுகி இப்போ ஒரு முடிவு வந்திருக்கு. ஸோ இப்போ இந்த முடிவு வந்து பல்வேறு மாணவர்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் அப்படின்ற மாதிரி பயந்துட்டுருப்பாங்க. ஒன்ஸ் வந்து அலாட்மெண்ட் பண்ணவங்கள கேன்சல் பண்ணாலும் திரும்ப அவங்கள எல்லாத்தையும்
போஸ்டிங் போடுவதற்கு என்னென்ன வழிகள் இருக்குன்றலாம் பார்ப்பாங்க. பார்த்து கண்டிப்பாக வந்து மீண்டும் உங்களை எல்லாத்துக்குமே கூடுதலாக மற்றவங்களும் அந்த கேஸ் சம்மந்தமாக என்ன கோரிக்கைகள்லாம் கேட்டாங்களோ அது எல்லாத்தையும் கரெக்டான முறையில் மாடிஃபை பண்ணி இப்போ மீண்டும் போஸ்டிங் இன்க்ரீஸ் பண்ணி சிறப்பாக வந்து போடுவாங்க. அதனால் பயந்துக்க வேண்டியதே இல்லை. நிறைய பேருக்கு வந்து இந்த மாதிரி ஒரு தீர்ப்பு வந்து இது எல்லாத்தையும் கேன்சல் பண்ணியிருக்காங்களே அப்படின்ற ஒரு பதட்டமும் வேதனையும் ஏற்கனவே பல வெந்த புண்ணில் வேல் பாசுவது போல் மீண்டும் இப்படி ஒரு நிலை வந்திருக்கு அப்படின்ற மாதிரி எல்லாருக்கும் ஒரு வருத்தம் இருக்கும். பயந்துக்காதீங்க. கண்டிப்பாக மீண்டும் இந்த இதை புதுப்பித்து வெகு விரைவில் வந்து போடப்படும் அப்படின்றத ஒரு இந்த நடவடிக்கையிலேருந்து தெரிகிறது. ஏன்னா இது வரைக்கும் எந்த ஒரு இதுவுமே பண்ணாத இருந்த டிஆர்பி போர்டு இப்போ அதிரடி முடிவு எடுத்திருக்கு. கோர்ட்டு ஆர்டர் படி செஞ்சுருக்கு. ஸோ இதுக்கு மேலே வந்து இவங்களுடைய கை கட்டி போட்டிருந்ததை அதுக்கான இதுவும் இந்த கோர்ட்டு தீர்ப்புப்படி முடிவுக்கு வந்துருச்சு. அடுத்த நிலைக்கு இவங்க செல்லுவாங்க. அதனால் வந்து யாரும் பயந்துக்க வேண்டியதில்லை. அதேமாதிரி அடுத்த செகண்ட் லிஸ்ட் வருமானு காத்துட்டு இருந்தவங்களுக்கும் இது ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும். ஏன்னா இதெல்லாம் சேர்ந்து மீண்டும் வந்து வேக்கண்ட் இன்க்ரீஸ் பண்ணி சிறப்பான முறையில் போடுவாங்க அப்படின்றது இப்போ இருக்கக்கூடிய அந்த நடவடிக்கை பார்க்கும்போது தெரிகிறது. அதனால் தைரியமாக இருங்க. இப்போ அடுத்தடுத்து இனிமேல் மாற்றங்கள், ஏன்னா இந்த 2025 பல மாற்றங்கள் இவங்க செய்ய வேண்டிய நிலையில் இருக்காங்க. கண்டிப்பாக நல்லதே நடக்கும். அடுத்த ஒரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.